எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கெட்டில் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் நீலவானம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு கெட்டிலில் இருக்க உப்புக்கரையை எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த உப்புக்கரையோட வீக்னஸ் ஆசிட். இது வினிகரில் இருக்குது, லெமன் ஆர் லைமில் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம ஷவர் கிளீனிங் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை போய் பாருங்கள். கெட்டிலில் உப்புக்கரை இருந்தால் தண்ணி சூடாக லேட்டாகும். அதனால் நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகும். அப்புறம் நம்ம டீ காஃபியோட டேஸ்ட்லாம் நல்லாவே இருக்காது. இப்போ நான் எடுத்துருக்கிறது ரெகுலர் ஒயிட் வினிகர் 5% அசிட்டிக் ஆசிட் வினிகர். இதை நான் தண்ணி சேர்க்காமல் கெட்டிலில் எடுத்துருக்கிறேன். 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு என்ன ஆகுது பார்ப்போம். இந்த கெட்டிலில் அடிப்பாகத்தில் மட்டும் கரை இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக வினிகர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு மேலே வரைக்கும் கரை இருந்ததுன்னா நீங்கள் நிறையா வினிகர் எடுத்துக்கோங்க. இந்த 10 மினிட்ஸ் வெயிட்டிங் டைமில் இந்த வினிகரவே ஒரு துணியில் எடுத்துட்டு அதை கெட்டிலோட வெளிப்பாகத்தில் இருக்கிற உப்புக்கரை மேலே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். உங்களுக்கு உப்புக்கரை ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சா மட்டும் போதும். பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உப்புக்கரை ரொம்ப அதிகமாக இருந்தால் 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிடுங்க. உப்புக்கரையோட அளவை பொறுத்து பாதி தண்ணீர் பாதி வினிகர் ஊற்றி ஊற வச்சு பாயில் பண்ணலாம். இல்லைன்னா வினிகர் மட்டும் ஊற்றி ஊற வச்சு பாயில் பண்ணலாம். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இந்த வினிகரை கெட்டில் வினிகர்னு ஒரு பாட்டிலில் லேபிள் போட்டு எழுதி வச்சு அதில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த வினிகரை நீங்கள் திரும்பவும் கெட்டில் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் பக்கம் உப்பு தண்ணீர் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் 5 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறோம். அதனால் இந்த வினிகரவே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிறோம். என்னோடய நெய்பர் ஒரு இட்டாலியன், அவங்க சொன்ன ஐடியா தான் இது. நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இது ஒர்க் ஆகுது, உங்களுக்கும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பர் க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் அல்லது எலுமிச்சம்பழத்தோலை வினிகரில் 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரைக்கும் ஊற வச்சு அதை க்ளீனிங்க்கு பயன்படுத்துறது. அதை கெட்டில் க்ளீனிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு பாயில் பண்ணுங்கள். அகெயின் வினிகரோட தண்ணி சேர்க்கறதும் சேர்க்காததும் உங்களோட லைம் ஸ்கேலோட அளவை பொறுத்தது. நான் இந்த வினிகரில் ஆரஞ்சு தோல் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஆரஞ்சு தோல் சேர்க்கறதுனால வினிகரோட ஸ்மெல்லும் கம்மியாக இருக்கும். இப்போ இதை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு பாயில் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மெத்தட் கெட்டிலில் லெமனும் தண்ணியும் எடுத்து அதை 1 மணி நேரம் ஊற வச்சு பாயில் பண்ணி அப்புறம் வாஷ் பண்ணுறது. இந்த லெமனை வச்சே நீங்கள் அவுட் சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். லைமை விட லெமன் தான் உப்புக்கரையை நல்லா எடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. நான் லெமன் லைம் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்கள் கெட்டிலோட உப்புக்கரையை பொறுத்து 2 லெமனோ 3 லெமனோ கட் பண்ணி அதை பாயில் பண்ணுங்கள். நான் லெமன் ஜூஸும் தண்ணியும் சேர்த்து பாயில் பண்ணி பார்த்துருக்குறேன். எனக்கு அது சரியாக ஒர்க்கான மாதிரி தோணலை. லெமனை தண்ணீரில் கட் பண்ணி போட்டு ஊற வச்சு பாயில் பண்ணினா பளிச்சுன்னு ஆகிடும். லெமன் அல்லது வினிகர் பாயில் பண்ண தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் சோடா பைக்கார் போட்டு சிங்கில் ஊற்றினீங்கன்னா சிங்கோட அடைப்பெல்லாம் போயிடும், சிங்க்கும் க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட் மெத்தட் கெட்டிலில் தண்ணி எடுத்து அது பாயில் ஆனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் பவுடர் கலந்து அதை 20 நிமிஷம் ஊற வைக்கிறது. நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணினாலும் கெட்டிலை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்ல தண்ணீர் வச்சு ஒரு தடவை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கெட்டிலை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கெட்டில் யூஸ் பண்ணாத நேரத்தில் கெட்டிலை எம்டியாக வைங்க. தண்ணியோடு வச்சுருந்தீங்கன்னா லைம் ஸ்கேல் வரும். இதில் சொன்ன எல்லா குறிப்புகளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.